நமசிவாய் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. கடகராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ மாதத்தோட அந்த 2 தேதிகளுக்குள்ளே பணவரவு வராமல் இருந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருக்காருங்க. அப்படிங்கும்போது அவர் 3 மற்றும் 12 கூறியவராக இருக்கார். முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு விரய செலவு அப்படிங்கிறதும் வரும். அந்த விரய செலவு உங்களுக்கு சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட பிற்பகுதியில் பாருங்கள், உங்களோட ராசிக்கு சூரிய பகவான் வர்றாருங்க. அப்படிங்கும்போது அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தடங்கல்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியும். அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. அடுத்து 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மற்றும் 10 கூறியவர். இவர் 2ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி, 5னா குழந்தைகள் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. இல்லை கடகராசிக்காரங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல, ஒரு தொழில் கிடைக்கல அப்படின்னா அது இந்த சமயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறனாலங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது சின்ன சின்ன தடங்கல்களை, குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து 3ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வர்றாருங்க. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நான் ஒன்று சொல்கிறேங்க, அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சரியாகும். உங்களோட தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகுங்க. துணிச்சல் வர்றதை பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனையே சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க. 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீண்ட நாளாக ஒரு சொத்து விற்கல அப்படின்னா இப்போ அந்த சொத்து விற்று அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை அம்மாவோட சொத்து இருக்குங்க, அது ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சொத்தும் உங்களுக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குருவோட பார்வை தனது 5ஆம் பார்வையாக படுதுங்க. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்காக நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம்ங்க. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் 2ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையாக இருக்கார். இந்த கடகராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த மாதம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபரே ஆகலைங்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க, அப்படியே குடும்பத்தோடு போய் சேர்ந்துருக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறனால நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னங்க, புதுசாக ஒரு கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் அரசாங்க உத்தியோகத்துக்கான சூரிய பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயங்க.
அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்படிங்கும்போது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக புதனோட பார்வை வந்து இங்கே படுறனால சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு, அதுவும் உங்கள் லைஃப் பார்ட்னர் அந்த வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 8இல் ராகு இருக்கிறார். ராகு வந்து பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம். அவர் இப்போ 8ஆம் இடத்துலையே இருக்கிறனால குருவோட பார்வையும் அந்த இடத்துக்கு படுது, ப்ளஸ் செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு காத்துட்ருப்பீங்க, அந்த நிலம் இப்போ வாங்கிறது, ப்ளஸ் வந்து லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது. திடீர் அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அவங்க சித்தப்பா குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கும், அவங்க சொத்து இப்போ அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க. அதுவும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பயணங்கள் போகும்போது பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு போங்க. உங்கள் தகப்பனோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு தடையாகிற மாதிரியான சூழல் வரும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வயசாகி நடக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மருந்து வாங்கி தர்றது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு பயணத்தில் ஏற்படக்கூடிய தடையை சரி பண்ணி கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடம்ங்க. 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக, தொழில் நல்லாயிருக்கும், தொழிலுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். தொழில் மூலியமாக இன்னும் பணவரவு நல்லா இருக்கணும்னா தினமும் பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்கள் தொழில் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. இளைய மூத்த சகோதரர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ உயில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவரை இப்போ உங்களுக்கு வந்துட்டு சாதகமாக, சரி வாப்பா நாம் இப்படி பண்ணிக்கலாம், உனக்கு சாதகமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு விட்டு கொடுத்து வருவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அப்போ வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தடை வந்தாலும் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட உணவு முறையில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கும் போது உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.